ஹே கைஸ், கோல்டுனால என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். புவினும் ஆண்ட்ப்ளாயும் ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆண்ட்ப்ளாய் வந்துட்டு புவின் கிட்ட கேட்குறாங்க, நீ நிஜமாவே கிட்ட உண்மையை சொல்லி எந்த விஷயத்தையும் மறைக்காத, டாவுக்கும் உனக்கும் தான் அந்த குழந்தை வந்துட்டு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னது தான் நான் செய்கிறேன், டாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன், உண்மையை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லணுன்னா நான் அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த குழந்தைக்கு அப்போ யார் அப்பான்னு சொல்லி அவங்க கேட்குறப்போ இவன் அதுக்கு பதில் வந்துட்டு தவிர்த்துறான். ஏன்னா இப்போ வந்து புவினை தான் இவங்க ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க, புவினை டேட் பண்ணிட்டு இருக்கிறதா இவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்கிறத வந்துட்டு நம்புறக்கூடிய இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த உண்மையை மறைச்சிட்டு தான் வந்து அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது, அவளுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நீங்கள் கேட்டதுனால பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவங்க அந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்க புவின் வந்துட்டு அங்கே வந்துடுறான். ஸோ அவங்க எதுவும் கேட்காம விட்டுடுறாங்க. நாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவளோட கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறா. அப்போ பார்த்தா முகமூடி போட்டுட்டு ஒருத்தன் வந்து அவளை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அவளை வந்து அடிச்சு போட்டுட்டு போனதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து மியாங் வரா, இவளோட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி புவினை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோன்னே மியாங்க்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது. அவகிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது இப்போ என்ன பண்ண போறேன்னொடனே வேற என்ன பண்ணுறது, என் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடி ஒளிய போகிறேன் அப்படிங்கிறா. எதுக்காக ஓடி ஒளியணும், அப்போ யார் ஒன்று அட்டாக் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என் பாஸ் ஆனா இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த டாவா இருக்கும், ஏன்னா புவினுக்கும் அவளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஸோ இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால என்ன வந்து அந்த மாதிரி நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல மியாங்கோ ஏன் இது புவினா இருக்கக்கூடாது, அவளுக்கும் நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவேன் நான் பயந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்க, அந்த ஐடியா படி நாம் அவளோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் எடுத்து ஆனுக்கு புவினுக்கு அப்புறம் வந்து டாவுக்கு 3 பேருக்கும் அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி என்னை திரும்ப ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இவங்க வந்து உடனே 3 பேருமே வந்துட்டு தனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க, டாவ் மட்டும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவள் வந்து ரிங்குக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா அந்த சமயத்தில். ஸோ இங்கே வந்து நாம் இதை அனுப்பி முடிச்சதுக்கப்புறமா அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்கிறது கிளம்புறா. அப்போ எங்கே வந்து அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா இல்லை ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்க, இல்லை நான் வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், இந்த புக் உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பிளான்ட்டை வளர்க்குறது பற்றின ஒரு புக்கை வந்து மியாங் கிட்ட கொடுக்குறா. மியாங்க்கு சந்தேகமாக இருக்குது, சரின்னு அதை வாங்கிக்கிறா. ரூமுக்கு போயிட்டு தனியாக அந்த புக்கை விரிச்சு பார்க்குறா, ஏதாவது க்ளூ இருக்குமா, அதனால தான் இதை தன் கிட்ட கொடுத்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு அந்த புக்கில் வந்து எதுவுமே புலப்படலை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பரிட்டோடைய வீட்டுக்கும் வந்துட்டு அதே ஆள் திரும்ப வந்திருக்கான் பரிட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக. அவன் வீடு கலைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு பரிட் ஷாக் ஆகி அப்படியே வந்துட்டு இருக்கும் போது தான் அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்திருக்க. பரிட்டுக்கும் அவனுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. ஸோ சண்டை வந்து கொஞ்சம் தீவிரமாக போக அந்த ஆள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பரிட்டை வந்துட்டு கையில் கிடச்சது எல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டாங்கிறது தப்பிச்சு ஓடிடுறான். பரிட்டுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டுட்டு டாவோடைய அம்மா அங்கே வராங்க. ஸோ பரிட்டை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவன் ஒரு கூலி வேலை பார்க்குற மாதிரி தான், இங்கே உங்கள் அப்பாவோட கம்பெனியில் தினசரி கூலிக்காக நின்றுட்டுருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எனக்கு விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆண்ட்ப்ளாய் அங்கே வந்துட்டு ஆண்ட்ப்ளாயும் சேர்த்து இவங்க கத்துறாங்க, என் பொண்ணுக்கு சொத்து கிடைக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஓலை வச்சு செட்டப் பண்ணி கல்யாணம் பண்ண பார்க்குறியா அப்படிலாம் சொல்லிட்டு பரிட் அங்கே வரான். வந்த உடனே வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து இந்த விஷயத்துலேருந்து நான் வந்து விலகிக்கிறேன், நான் அவளை கல்யாணம் பண்ணுங்களேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே டாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பதத்தோட அவங்க அம்மாவை பார்த்துட்டு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது, நான் நேசிக்கிறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறவ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ தான் மியாங்கோ அவங்கள பார்த்து சந்தேகப்பட்டுட்டு, பரிக்கோட வீட்டில் வந்துட்டு அட்டாக் நடந்ததுக்கு காரணம் நீங்கள் தானா, நீங்கள் தான் ஆல் செட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்குறா. ஸோ உடனே டாவும் ஆண்ட்ப்ளாயும் பரிட்டை பார்த்து என்னாச்சு, அவள் சொல்கிறது நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நேற்று ஒருத்தர் என்னை வந்து அட்டாக் பண்ணான், நிறைய அடிச்சு போட்டான், வீட்டில் இருக்க ஜாமானெல்லாம் உடச்சிட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டாவ் அவங்க அம்மாவை பார்த்து மறைக்கிறா. எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாவோட அம்மாவை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு டாவ் வந்துட்டு உடனே சொல்கிறா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனால் என் கல்யாணம் உங்களால் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ மாதம் மாதம் உங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்கனே அதில் ஒரு பைசா கிடைக்காது, நான் சொன்னதை செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா, அதனால் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணுன்ற வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் நாமும் சேர்ந்து தன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போர்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ பூவினுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் நம்ம எல்லாருக்கிட்டே இருந்து அதை மறைச்சிட்டான், மெயினாக பாஸாக இருக்கக்கூடிய என்கிட்ட மறைச்சி நான் 2 பேரும் வந்து நிறைய என்கிட்ட பணம்லாம் வந்து கறந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான உமனைசர், ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி இருக்கிறப்போ இந்த டாவுக்காக வேற ஒருத்தன் கூட ஒரு பெரிய ஈவென்ட் நடக்கக்கூடிய இடத்துல போயிட்டு சண்டை போட்டிருக்கான், அடிதடியில் இறங்கியிருக்கான், வயலண்டான பர்சன் அவன். இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு எனிமியாக இருக்கக்கூடிய ஆண்ட்ப்ளாயோட கம்பெனியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதோட அவங்கள டேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான், இப்படி இருக்கவன நீங்கள் நம்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நடக்கக்கூடிய விஷயம் கேள்விப்பட்டுட்டு புவின் வந்துட்டு அங்கே உள்ள என்டர் ஆகுறான். ஆன உடனே எனக்கு
கல்யாணம் ஆனது உண்மைதான், ஆனால் அது வந்து அஃபிஷியலாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அந்த மேரேஜே சொல்லப்போனால் வேலிட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினது வந்துட்டு ஆன் தான். நான் ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தேன், அவளை கட் பண்ணி விட்டதும் இவங்க தான். அதுவும் இல்லாமல் டாவுக்காக நானும் பரிட்டும் சண்டை போட்டுக்கல, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுனால தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் வந்து வயலண்டான பர்சன்லாம் கிடையாது, என்ன இந்த அளவுக்கு வந்து தெரிக்கக்கூடியவங்க இந்த ஆன் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, வாட்டோட கொலையில் சம்மந்தப்பட்டது ஆன் தான். ஸோ அவங்க வயலண்டான பர்சனா இல்லை நான் வயலண்டான பர்சனா? நான் உமனைசர்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் ஆன்ப்ளாயை டேட் பண்ணுறது தான், அது உண்மைதான். ஆனால் ப்ளாயை வந்து நான் டேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கம்பெனியும் ஒன்றா இணைஞ்சதுன்னா அது நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் தானே. அதை எதுக்காக இவங்க தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க? அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து நஷ்டத்திலே இருக்கணும்னு பார்க்குறாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு போயிடுறான். ஸோ இங்கே பரிட்டுக்கு வந்து பிறந்தநாள் வருது, அதுக்காக டாவ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறா. அவனுக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு கப்பல் ரிங்கையும் வந்துட்டு கொடுக்குறா. ஸோ அதை பார்த்தோன்னே ஆன்ப்ளாயும் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, டாவ் வந்து இது 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லி பரிட் கிட்ட கேட்க அவனும் அதை அவாய்ட் பண்ணிடுறான். வேண்டாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாங் கிட்ட அவன் கிஃப்ட் கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இவளுக்கோ வயிறு எரியுது, இவளோட கிஃப்ட்டை வந்து இக்னோர் பண்ணிட்டு மியாங் கிட்ட பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்ப்ளா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அம்மாவை இருந்து அவனுக்கே தெரியாமல் வர வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவும் உன்னோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நான் வராமல் இருப்பேனா, அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. டாவ் அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து மியாங்க தான் வந்துட்டு ரொம்பவே தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட உட்கார்றப்போ அவங்க மியாங்க்கு வந்து இடம் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. ஆன்ப்ளாயோ வந்துட்டு அவளை உட்கார சொல்கிறாங்க. பரிட்டோ வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த டாவுக்கு வயிறு எரியுது. உடனே அவளோ, நான் தான் வந்துட்டு டீச்சர் பக்கத்தில் உட்காருவேன், மியாங் நீ வேணா வந்து இங்கே புவின் கிட்ட உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி இடம் மாறுறா. அதனால மியாங்க்கு ஒரு மாதிரி ஆகிட அவளோ பரவாயில்ல, நான் ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுறா. இப்போ ஆன்ப்ளா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் வந்துட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியே, இந்த ரிங்கு தவிர்த்து ஒரு லெட்டர் எழுதினியே, அதை வந்து அவன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு டாவ் கிட்ட கேட்குறாங்க. டாவ் உடனே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு பரிட் கிட்ட கொடுக்குறா. பரிட் அதை சத்தமாக வாசிக்கிறான். ரொம்ப க்யூட்டாக இருக்கு நீ எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் வந்து ஒரு ஜிக்ஸா பசில் இருக்குது ஹார்ட் பீஸோட. இந்த ஹார்ட் பீஸ் தான் புவினோட வீட்டில் முன்னாடி வந்துட்டு மியாங் கொஸ்டின் பண்ணா இல்லையா, ஒரு பெரிய ஜிக்ஸா பசிலில் வந்து நடுவில் ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த பீஸ். அதை பார்த்த உடனே இங்கே புவினுக்கு பயங்கரமாக வந்து ஸ்டொமக் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடுது. அவன் வீட்டுக்கு வந்த உடனே டாவுக்கு கால் பண்ணுறான். என்கிட்ட அந்த ஜிக்ஸா பசிலில் இருக்கக்கூடிய ஹார்ட் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ அது எப்படி பரிட்டோட காலில் வந்துச்சு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு சொந்தமானது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை மாதம் மெனக்கெட்டு நான் அவ்வளோ பெரிய பசிலை பண்ணேன், ஆனால் அந்த ஹார்ட் பீஸை வைக்கிறதுக்கு பாரு எனக்கு மனசே வரல, எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு நீயும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், ஆனால் அதுக்காக லவ் பண்ணுறோன்னு கிடையாதுல்ல, அதனால தான் அது எங்கே போய் சேரணுமோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவளோ, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்றா. அதுக்கு அவனும், நான் தான் உன் குழந்தைக்கு அப்பா அப்படின்ன உடனே, எனக்கு அந்த குழந்தையே தேவையில்லைன்னு இருக்கிறேன், பரிட்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த குழந்தையோட இருக்கேன், பரிட் பார்த்துப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு காலை கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ கோவப்படக்கூடிய புவினும் அடுத்தது யாரை வந்து அப்ரோச் பண்ணலான்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க அம்மாவை வந்து அப்ரோச் பண்ணுறான். ஸோ டாவோட அம்மா கிட்ட வந்துட்டு பரிட்டோனும் டாவோட குழந்தைக்கு அப்பா கிடையாது, நான் தான் உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்க அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவன் தானே ஆக்டிங் சிஇஓவாக இருந்துட்டு இருக்கான் அவனோட கம்பெனியில், அதனால பரிட்டை விட இவன் தான் ஸ்டேட்டஸில் மேலே இருக்கான்னு சொல்லி இவங்களுக்கு மனசில் நினைப்பு. ஸோ இவங்க வந்து ஒரு பணவெறி பிடிச்சவங்க, அதனால இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அவனும் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறான். பரிட் வந்துட்டு தன் வாயாலே என்கிட்ட சொல்லிட்டா, சொத்துக்காக தான் டாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நம்ம ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அப்போ தான் என் குழந்தையும் என்னுடைய காதலியும் வந்துட்டு எனக்கு கிடைப்பாங்க அப்படின்லாம் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரிட்டுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ கொஞ்சம் இந்த 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்து பேசிட்டுலாம் இருக்காங்க. அப்போ தான் மியாங்கோ தன்னுடைய கிஃப்ட் அவனுக்காக அவனுடைய பெட்ரூம்லேயே வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே அவனை கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறா. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல மியாங் சொன்ன அந்த கிஃப்ட்டை தான் தேடி எடுக்கிறான். பார்த்தா அங்கே வந்து ஒரு பிளேசர் இருக்குது. ஸோ அந்த கோட்டை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது பார்த்து அவன் ரசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க அம்மா அங்கே வராங்க. இதுவும் டாவோட கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மியாங்கோடது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். அவங்க அம்மாவோ, சரி இப்போ என்கிட்ட உண்மையே சொல்கிறியா, டாவுக்கும் உனக்கும் மத்தியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாவோட குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்பா இல்லாத குழந்தைக்காக நீ பொறுப்பெடுத்துக்க போறியா, அப்போ நீ அவளை காதலிக்கலைன்னா அந்த லைஃப் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இல்லாத குழந்தைலாம் சொல்லாதீங்க, அந்த குழந்தைக்கு அப்பா இருக்குது, எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இன்னைக்கு லஞ்சில் நம்ம கூட வந்து கலந்துக்கிட்டானே புவின் அவன் தான் அப்படின்ன உடனே, இது ஆன்ப்ளாய் கிட்ட நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவனும் நான் சொல்ல கிடையாது அப்படிங்கிறான். ஏன் இந்த உண்மையை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கிடையாதுன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டேன். ஆனால் அங்கே வந்து புவின்னு நான் சொல்லலை, அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, அவங்க அவனை தான் ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா
மியாங் வந்து இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. அதனால பொறாமப்பட்டுக்கிட்டு இங்கே டாவும் அவங்கள தேடி வரா. அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கார்டில் இருக்க அந்த ஜிக்ஸா பசில் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பீஸை தேடிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் புவின் என்ன பண்ணுறான்னா ஆன்ப்ளாயை அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, இந்த பரேட் வந்துட்டு அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கான்னு எனக்கு தோணலை. எல்லாத்தையும் அவசரப்படுத்து டக்குன்னு முடிச்சிடாதீங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது. பரேட்டு கூட உங்கள் சொத்துக்காக வந்துட்டு ஒரு வேளை கண் வச்சுக்கிட்டு டாவ் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். அதனால யோசிச்சு பண்ணுங்கன்னு உடனே நானே அந்த முடிவில் தான் இருக்கேன். ஏன்னா பரேட்டோட அம்மாக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த டாவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி கல்யாணத்தை சீக்கிரம் வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆன்ப்ளாய் சொல்கிறாங்க, இல்லை இந்த கல்யாணமே வந்துட்டு நாங்கள் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இன்னும் ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு தக்கதிமன் குதிச்சுட்டு இருக்க. ஆன்ப்ளாய் பொறுமையாக அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதில் என்ன இருக்குது, பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் பரேட்டோட அம்மாவுக்கு தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன், நான் அவங்களே கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறா. அதுக்கு அவங்களோ இந்த கல்யாணம் எப்பயுமே நடக்க தானே போகுது, குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இது உங்கள் பையனோட குழந்தை நம்பிக்கை இல்லையா? என்னை பார்த்தா அவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுது, என்ன சந்தேகப்படுறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மியாங் தானே அப்படின்னு சொல்ல மியாங்கோ நான் ஒரு வார்த்தை கூட பேசலை, குற்றம் இல்லை நெஞ்சு தான் குறுகுறுக்கும், நீ தப்பே பண்ணலைன்னா எதுக்காக வந்துட்டு இவ்வளோ கவலைப்படுற? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பரேட்டை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அப்போ வந்து உன்னை யார் தடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரேட்டோட அம்மாவும் கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே மியாங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எல்லாரும் அவளை தான் லவ் பண்ணுறீங்கல்ல, எனக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்திட்டு அழுதுட்டு அங்கேருந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு ஓடிடுறா. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரா. அப்போ ஆன்ப்ளாயும் அங்கே வர அவங்கள்ட்ட திரும்ப அவள் கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவங்களோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா, பரேட் வாயாலே நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் உன்னோட குழந்தைக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் போஸ்ட்பான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியாங்கும் பரேட்டோ ஒன்றா சந்திச்சிருக்காங்க. மியாங் வாங்கி கொடுத்த அந்த கோட்டை தான் வந்துட்டு அவன் போட்டுட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பரேட்டோட வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட டாவ் என்னெல்லாம் கத்துனா, ஆன்ப்ளாய் எதுக்காக இப்படி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட வந்து எதுக்காக நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டப்போ என்னோட சந்தேகம் இல்லை, ஆன்ப்ளாய் தான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்தாங்க, கல்யாணத்தை குழந்தை பிறக்கிற வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு இல்லையா, அந்த சந்தேகம் எங்கேருந்து உதிச்சிருக்கும், ஒருவேளை புவின் மேலே இருக்கக்கூடிய சந்தேகமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க, புவினை பற்றி திரும்ப இவ்வளோ யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவள் புவின் கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்லி இவள் வாயை மூடுறதுக்குள்ளே பார்த்தா டாவ் எடுத்தது புவின் கிட்ட தான் வந்து நிற்கிறா. நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி என்ன பிளான் பண்ணமோ அது எல்லாத்தையும் அப்படியே செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. அதுக்கு புவினும் வந்துட்டு தன்னோட பிளான் படி எல்லாமே கரெக்டாக போகுது, கல்யாணம் நின்னோடனே இவ திருப்பி வந்துட்டாலேன்னு சொல்லி சந்தோஷத்தோட அப்படியே வந்து அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இப்போயாவது தெரிஞ்சுக்கோ, உன்னை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து நீ சொல்லக்கூடிய விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் உன்கிட்ட உண்மையை பேசுகிறேன், உன்கிட்ட உண்மையாக நடந்துட்டுருக்கேன், உன்கிட்ட சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாதி தூக்கத்தில் எந்திரிக்கக்கூடியவளோ அங்கே அவனுடைய கபோர்டில் வந்துட்டு ஒரு கன் இருக்கிறத பார்க்குறா. ஸோ அப்போ புவின் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவனை ஷூட் பண்ணுற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் மிரட்டுறா. அவன் அதுக்கு பார்த்து பயந்துடுறான், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ரொம்ப பயப்படாத, நான் ஒன்றும் பண்ணலை, இதை பார்த்தேன் அதனால எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ புவினும் வந்துட்டு இதெல்லாம் நம்ம பிளானுக்காகத்தான், இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் செட்டில்ட் அப்படின்றான். அதுக்கு எதுக்கு லேட் ஆக்க ரெசி கொடுத்துட்டு போனேன், ஆன் கிட்ட தானே, ஆன் உன்னை சொந்த தம்பி மாதிரி நினச்சி வளர்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தையை போயிட்டு டேட் பண்ணிட்டு இருக்க, ரெண்டு கம்பெனிக்கும் நடுவில் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறியா, உனக்கு அப்படி என்ன வந்துட்டு பணம் பெருசாக போச்சா அப்படிலாம் சொல்லி இவங்களும் கத்திட்டு இருக்க. கூடவே ஆன்ப்ளாயை பார்த்துட்டு உனக்கு வயசில் வேற கம்மியாக வேற யாருமே கிடைக்கலையா, என் தம்பி தான் கிடைச்சானான்னு சொல்லி கத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே ஆனோட பிளான் தான் தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க, தேவை இல்லாமல் என்னையும் புவினையும் வந்து ஹியூமிலியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆனோ வந்துட்டு நான் என்ன பண்ணணும் கூடாதுங்கிறதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமே அவங்க அக்காவை அவங்க ஆன் தான் மிரட்டி வர வச்சிருக்காங்கிற விஷயத்த அவங்க அக்கா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு ஆனுக்கு கால் பண்ணிட்டு எதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஆன்ப்ளாய்க்கும் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காதீங்க, நானும் அவங்களும் சந்தோஷமா இருக்கும் டேட் பண்ணிக்கிட்டு, சும்மா எங்கள் விஷயத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் எப்படின்னா வந்துட்டு ஆன்ப்ளாய் வந்து ப்ளாயின் தான் கூப்பிடுவான், பட் நான் தான் வந்துட்டு ஆன்ப்ளாயின்னு ஸ்டோரியில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்யூனாக டேட் பண்ணுற மாதிரி அவன் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்களும் வந்து சத்தியமாக நான் விட மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் நான் சொல்கிறது தான் நீ கேட்டாகணும், என் எனிமி கூடவே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈவெண்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆன்ப்ளாயை பார்த்து நான் உங்ககிட்ட பேசணும், இந்த ஈவெண்ட் முடிஞ்சு போனதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஆன்ப்ளாயும் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு போனதுக்கப்புறமா தனியாக இங்கே ஆனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர ஆன் அங்கே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டேட்லேயே வந்து இப்போ ஆன்ப்ளாய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆன்ப்ளாயோ உனக்கு என்ன அந்த லேண்டு தானே வேணும், அந்த லேண்டை வந்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நீ வந்து புவினையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பியா அப்படின்ன உடனே எப்படி இப்படி நீ கூச்சமே இல்லாமல் கேட்டுட்டு
பேசிகிட்டு இருக்க? இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஃபியான்சேவை என்கிட்ட இருந்து பிரித்து கல்யாணம் பண்ணது நீ, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை டிஸ்ட்ராய் பண்ணது நீ, இப்போ எனக்குன்னு லைஃப்பில் இருக்கிறது பூவின் மட்டும்தான். நான் எவ்வளோ பாசமாக வளர்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்போ நடுவில் பூந்துட்டு அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுக்க பார்க்குற. உன்னோட சந்தோஷத்துக்கு வேற யாருமே கிடைக்க மாட்டாங்களா? என்ன சுற்றி நான் பாசம் வைக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு உன் கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. லைஃப்பில் எனக்கு யாருமே இல்லை தெரியுமா? எங்கள் அம்மா அப்புறம் என்னோட சிஸ்டர்னு எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நான் மட்டும் ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். எனக்கு இருக்கிறது பூவின் மட்டும்தான், அவனையும் எடுத்துக்கிட்டலன்னு சொல்லி ஆன்ப்ளாயை அப்படியே வந்துட்டு தள்ளி விட்டு அவங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. ஆன்ப்ளாய் வந்து கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அங்கே ஆனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்களும் வெளியில் வந்துட்டு ஆனும் அவங்க அப்படியே அந்த ட்ரங்கன் மைண்டில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த காதில் கூட வாங்காமல் அவங்கள ஷூட் பண்ணிட்டு அதே இடத்துல கொன்னுடுறாங்க. ஸோ அவங்க கொன்னுட்டு இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அதே பர்சன் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி அப்படி தீயில போட்டு எரிச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுறாங்க. பூவினும் வந்துட்டு ஆன் இது வரைக்கும் அவனை எந்த மாதிரியெல்லாம் இழிவாக வந்து பேசியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவைதான், இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசி சிரிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் இந்த டாவ் இருக்கா இல்லையா, அவள் வந்து ரொம்ப வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துட்டு இருக்கா. மியாங் வந்த உடனே அவளை பார்த்துட்டு ஓடி போயிட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்காக ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கடைசியில் பார்த்தா அவள் எங்கே போயிருக்கான்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் மியாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குட்டு பேபி இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பி விடுறாங்க. மியாங்கோ வந்தோடனே பேபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பேபி நல்லா தான் இருக்குது, உனக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடல, பேபிக்கு ஏதாவது ஆகணும் தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மியாங்கோ நான் எதுக்கு அப்பெல்லாம் நினைக்க போகிறேன், நீ பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அது ஒன்றுமே தெரியாத வாயில குழந்தை, அந்த குழந்தைக்கு யார் வேணாலும் அப்பாவாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா பிறக்கணுங்கிறது தான் என்னுடைய உண்மையான எண்ணம் அப்படின்னு சொல்கிறா. நீ இருக்கக்கூடிய நிலைமையில நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த குழந்தையை என்னோட உயிரா சேஃபாக வந்து பார்த்துப்படே தவிர அந்த குழந்தையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நான் போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு பண்ணிட்டு இவங்க மேலே பழி போடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸோ இப்போ வந்துட்டு ஆன்ப்ளாய் கிட்ட அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்ப்ளாயும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸோ இல்லை எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அங்கே திரும்ப வெளியில் போன நீங்கள் தான் உள்ளே வந்து கன் வச்சு ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ப்ளாய் கேட்குறாங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே டாவ் ஒளிஞ்சிருந்து கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆன்ப்ளாய் அவங்க லாயரை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ தான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரியே யாரோ ஒருத்தர் தான் அங்கே நின்று ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க லாயரும் இதே ட்ரெஸ்ஸை வேற யாராவது போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்ப்ளாயும் சத்தியமாக அந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும், என்ன தெரியாதவங்க இதை பார்த்தா கண்டிப்பாக இதை நான் தான் நினைப்பாங்க, நான் அங்கே இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்ல, அந்த லாயரும் இது ஸ்டேஜ் தான், ஏன்னா வந்துட்டு வேற யாரோ இந்த ட்ரெஸ் வாங்கி இதே மாதிரி போட்டிருக்காங்கன்னு உடனே போலீஸ் வந்துட்டு இது கஸ்டம் மேட் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆன்ப்ளாயும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ் கிடைச்சிருக்கும், நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.